இந்திய நாட்டோட தேசிய கொடி காவி, வெள்ளை, பச்சை. இந்த மூன்று தத்துவங்களை உணர்த்தக்கூடிய நிறம். இப்ப உள்ள தேசிய கொடியோட வடிவத்தை தான் நம்மள பல பேர் பார்த்திருப்போம். ஆனா தேசிய கொடியோடைய வரலாற்றுல இதுக்கு ஏகப்பட்ட உருவங்கள், நிறங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு இப்ப தற்போது இருக்கிற தேசிய கொடியதான் முடிவான கொடியா உருவாக்கினாங்க. நம்ம தேசிய கொடியோட வரலாற்றை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் அடையாளமா விளங்குறது நம்ம நாட்டுடைய தேசிய கொடி தான். அநேகமா ஒவ்வொரு நாடுமே அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேசிய கொடிய உருவாக்கி இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம நாடும் சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி தேசிய கொடி உருவாச்சு. ஆனா அது பல்வேறு உருவங்கள்ல இருந்தது. 1947 வருஷம் ஜூலை மாதம் தான் இப்ப இருக்கிற வடிவத்தை பெற்றது. இந்திய கொடிக்காக உயிரையே கொடுத்த கொடிக்காத்த குமரன் பல பேரை கண்ட நாடு நம்ம இந்தியா. தேசிய கொடிய வடிவமைச்ச பிங்கிலி வெங்கையா. இந்தியாவோட தேசிய கொடிய இவர் தான் உருவாக்கினார். ஆந்திராவை சேர்ந்தவர். தற்போதைய தேசிய கொடிக்கு 1947 வருஷம் ஜூலை மாதம் 22 அப்போ உருவாக்கப்பட்டிருந்த நியமன சபையில அங்கீகாரம் தரப்பட்டுச்சு. இதுதான் இந்தியாவோட தேசிய கொடி அப்படின்னு முடிவெடுக்கப்பட்ட நாள். 3 வண்ணங்களை கொண்டதா இருக்கிற இந்த கொடி மூவர்ண கொடி அப்படின்னு பேர் வந்தது. மேல காவி நிறமும் நடுவுல வெண்மையும் கீழே பச்சை நிறமும் கொண்டதுதான் இந்தியாவோட தேசிய கொடி. நடுவுல அழகான அசோக சக்கரம் இடம்பெற்றிருக்கு. இந்த அசோக சக்கரம் கடலோட நீல நிறத்துல இருக்கும். தற்போது இருக்கிற தேசிய கொடிக்கு முன்னாடி கொடி எந்தெந்த உருவங்கள்ல எந்தெந்த நிறங்கள்ல இருந்தது, முதல் கொடி எப்ப பிறந்தது அப்படிங்கறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். முதல் கொடி 1906 பிறந்தது. முதல்ல இந்தியாவோட தேசிய கொடி ஏற்றப்பட்டது 1906 தான். ஆகஸ்ட் மாதம் 7 ஏற்றப்பட்டது. கொல்கத்தாவோட கிரீன் பார்க்ல அந்த கொடியை ஏத்தினாங்க. அந்த கொடி சிவப்பு, மஞ்சள் மற்றும் பச்சை நிறத்துல படுக்கை வச பட்டைகளோட இருந்தது. இதுதான் முதல் கொடி. அடுத்தது 1907 வருஷம் பாரிஸ்ல மேடம் காமா 2வது தேசிய கொடிய ஏற்றினாங்க. முதல் கொடிய மாதிரியே கிட்டத்தட்ட இதுவும் இருந்தது. இருந்தாலும் தாமரையும் சப்த ரிஷிகளையும் குறிக்கிற 7 நட்சத்திரங்களும் கொடியில இடம் பெற்றிருந்தது. இந்த கொடி பெர்லின்ல இருந்த சோசியலிச மாநாட்டின் போது காட்சிக்கும் வைக்கப்பட்டது. 1917 ஹோம் ரூல் இயக்கம் நடந்த போது டாக்டர் அனிபெசன்ட் அம்மையாரும் லோகமானிய பாலகங்காதர திலகரும் இணைந்து ஒரு கொடியை ஏற்றினாங்க. இதுல 5 சிவப்பு மற்றும் 4 பச்சை நிற படுக்கை வச கோடுகளும் 7 நட்சத்திரங்களும் இடம்பெற்றிருந்தது. கொடியோட இடதுபுறம் மூலையில இங்கிலாந்தோட யூனியன் ஜாக்கும் வலதுபுறம் வெள்ளை நிற பிறையும் நட்சத்திரமும் இடம்பெற்றிருந்தது. அடுத்தது 1921 வருஷம் பெஸ்வாடா, அதாவது இப்ப இருக்கிற விஜயவாடா, இந்த இடத்துலதான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தின் போது ஆந்திர இளைஞர் ஒருவர் கொடியை உருவாக்கி அதை காந்தி கிட்ட கொடுத்தாரு. அதுல இந்துக்களையும் முஸ்லிம்களையும் குறிக்கிற வகையில கொடியில சிவப்பு மற்றும் பச்சை நிறம் இடம்பெற்றிருந்தது. அதை பார்த்த காந்தி கொடியில வெள்ளை நிறத்தை சேர்க்க ஆலோசனை கூறினார். அது மட்டும் இல்லாம சுழலும் சக்கரத்தை இணைக்குமாறும் சொன்னாரு. 1931 பிறந்தது மூவர்ண கொடி. 1931 வருஷம் நம்ம தேசிய கொடியோட வரலாற்றுல முக்கியமான வருஷம். அந்த ஆண்டுல தான் மூவர்ண கொடிய நம்ம தேசிய கொடியா ஏற்றலாம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. இது தொடர்பா தீர்மானமும் நிறைவேற்றினாங்க. அந்த கொடியே தற்போது இருக்கிற தேசிய கொடியோட முன்னோடி. காவி, வெண்மை மற்றும் பச்சை நிறத்தோட கூடிய அந்த கொடியில காந்தியோட ஆலோசனையை ஏற்று சுழலும் சக்கரமும் இணைக்கப்பட்டிருந்தது. அப்போதைக்கு அசோக சக்கரம் இல்ல. 1947 வருஷம் ஜூலை மாதம் 22 அப்ப நடந்த நியமன சபையின் கூட்டத்துல தற்போதைய சுதந்திர கொடி அறிமுகப்படுத்தப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டுச்சு. சுழலும் சக்கரத்துக்கு பதில் அசோக சக்கரம் இணைக்கப்பட்டு கொடி தற்போதைய வடிவத்தை அடைஞ்சது.